அந்த தம்பதிகள் மூலமாக ஏற்படக்கூடிய வாரிசுகளின் மூலமாக உங்களுக்கும் நன்மைகள் வந்து சேரும் என்ற ஒரு அற்புதமான கட்டமைப்பை, இஸ்லாம் என்பது தனிநபரே கிடையாது. நீ எந்த முட்டுச்சந்தில திரும்பி பார்த்தாலும் ஏதோ ஒரு லிங்க்ல ஒரு இஸ்லாம் என்ற அந்த அடைப்புக்குள், அந்த அட்டைக்குள், அந்த வட்டத்திற்குள் வந்துதான் ஆக வேண்டும், வந்துதான் சேர்ந்தாக வேண்டும். அது அத்துணையிலும் ஏதோ ஒரு வீட்டு, ஏதோ ஒரு புள்ளியில் அல்லாஹ் தஆலா நன்மையை வைத்துக் கொண்டேதான் இருக்கிறான். ஆக ஏழை எளிய மக்கள், நல்ல வரன்கள் இப்படி எல்லாம் நமக்கு தெரிந்தால் அந்த சம்பந்தமே இல்லாட்டி பரவாயில்ல. குள்ளுமோவிலே நிகழ்வா, எல்லா சகோதரன் தானே. கடைவீதியில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம கடைக்கு பக்கத்து கடைக்கார பையன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான், அவனை பத்தி விசாரிக்க தானே வருவாங்க, நம்ம சொந்தக்காரங்கள வருவாங்க, அவனுக்கு யாரு பிடிக்கல வருவாங்க, வந்து 4 வாரத்தை கேட்பாங்க, பாய் அரிசி கடலைங்களை எப்படி பாய் அப்படி. உண்மையிலே அவன் நல்லவனா இருந்தா, அவனுக்கு பிடிக்காதவனா இருந்தாலும் நல்ல 4 வார்த்தைகளை சொல்லி அனுப்ப வேண்டிய ஒழிய, பாய் இவனுக்கா சரி சரி ஒரு பதிலே சொல்ல வேணாம், சரி சரிண்டாக அவன் புரிஞ்சுக்கிடுவான், ஒரு மோசமான ஆளு போல அப்படின்னு. அப்போ நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம்.